ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வாரத்திலும் உங்களை ஆன்லைனில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து கர்த்தர் உங்களையும் ஒரு குடும்பத்தையும் பாதுகாத்து சுகத்தோட பலத்தோடு காத்து வருவ தயவுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை ஆண்டவர் ஆசிரியக்கும்படி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, தொடர்ந்து கர்த்தாவே மட்டுமா எங்களை காத்த எபினேசரே, இதுவரைக்கும் உதவி செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே சோத்திரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் சபையில் நேர் பாதுகாத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நன்றியோடு உரிமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணின் மணியை போல காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு நீர் பாதுகாப்பினாக உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். இந்த நாளிலிருந்து ஆராதனையிலே ஆண்டவரை ஆரம்ப முதல் முடிவுரை கனவிருப்பதாக பாடல் செய்தியில் ஆற்றி நீர் ஆசிரித்தாக ஆராதனை வேலையை ஆசிரித்தாக முக்கிய மகிமை தருகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிற பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் கேட்கலாம். 96ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் மயப்படுத்தலாம். முதலாவது இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே வழி நித்தியம் ஜீவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே வழி நித்தியம் ஜீவன். ஒரு வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவழித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார்.
இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் உனக்காகத்தானே பிறந்தார் உனக்காகத்தானே வளர்ந்தார் உனக்காகத்தானே மரித்தார் உனக்காகத்தானே உயிர்த்தார் உனக்காகத்தானே பிறந்தார் உனக்காகத்தானே வளர்ந்தார் உனக்காகத்தானே மரித்தார் உனக்காகத்தானே உயிர்த்தார் இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார் என்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார் மார்பில் என்றும் அளிப்பார் தூக்கி என்னை சுமப்பார் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே வழி நித்தியம் தேவன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் சொன்ன தேவன் புது வாழ்வை நமக்கு கொடுத்தவர் சமாதானத்தை கொடுத்தவர் பாவங்களை யாவும் மன்னித்தவர் தேவன் சோத்திரம் சாபங்களை தொலைத்தவர் கல்வாரியிலே நமக்காக ரத்தம் சிந்தினவர் மூன்றாம் நாள் உயிர்த்தவர் உன்னதத்தில் அமர்ந்த தேவன் அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனவர் சோத்திரம் நண்பனாக இருக்கிறவர் நம்முடைய தலைவனாக இருக்கிறவர் மேகங்கள் மீது ஒரு நாள் வரப்போகிற ராஜாதி ராஜா இருக்கிறார் அவர் நம்மை அழைத்து சொல்கிற தேவன் நமக்காக பிறந்தார் நமக்காக வளர்ந்தார் நமக்காக தானே மரித்து உயிரோடு எழுந்த தேவன் ராஜாதி ராஜா அவரை நாம் துதிப்போம் என்னாலுமே துதிப்பார் என்னாலுமே என்னாலுமே துதிப்பார் நீரைத்தார்
வாயை திருப்தி ஆக்குகிற தேவன். கழுக்கு சமானமாய் வயதை திரும்ப வாழை ஆக்குகிறவர். பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ தூரமாய் நம்மேல் அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு இறக்காமல் இருப்பானால் அதை காட்டிலும் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எவ்வளோ செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் சொல்லுவோம். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் சோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசரீர் அழைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசரீர் அழைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினே, கைவிடப்பட்டு கதறினே. கர்த்தனை தேற்றி, கர்த்தனை தேற்றி. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவிலிருந்து, எனது ஜீவனை அழிவிலிருந்து காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி நாம் துதிப்போம். சூத்திரம். ஆண்டவரே, எவ்வளோ நன்மைகள் செய்து நெருக்கப்பட்டோம், தள்ளப்பட்டோம், நேசரங்களை அனைத்தீர். நாங்கள் வாழ்வது உமக்காக. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும்
நமக்கு ஆதரவாய் இருக்கிற தேவன், கடைசி வரைக்கும் நம்மோடு வருவேன் என்று வாக்குரைத்திருக்கிற தேவன், சகல அதிகாரமும் படைத்த தேவன், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் நமக்காகவே இந்த மண்ணில் பிறந்தவர், நமக்காகவே சிலுவை மரத்தை தூக்கி சுமந்து மரித்தவர், நமக்காக உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்திலே நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிற தேவர். அவர் செய்த ஒவ்வொரு நன்மையும் நினைத்து அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அவர் நம்மிடத்திலே தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை தான் கேட்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரிய தேவன், பாவத்தை போக்க இந்த உலகத்திற்கு வந்த ராஜாதி ராஜா அவர். அவர் பாவமற்றவராய் இருந்தும் நமக்காக அவர் பாவமானாரே, அதை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பாவமானீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, எங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின தேவர், பிதாவோடு இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. எல்லா மகிமையும் நமக்காக துறந்தவர் அவர். தம்முடைய எல்லா மேன்மையும் துறந்து உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திலே வந்து சாத்தானை ஜெயித்த இரட்சகர் அவர். ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயித்த வெற்றி வீரர் நம்முடைய தேவன். சாத்தானின் தலையை காலின் கீழே நசுக்கி போட வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. தோற்கடிக்கப்பட்ட சாத்தான், அவனை கண்டு நாம் பயப்படுவதை காட்டிலோ நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனை நோக்கி பார்த்து வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்மைகளுக்காக ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போல எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, இதோ உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று சங்கீதக்காரனோடு சேர்ந்து அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். அவர் முகத்திலே பிரகாசம், அவர் முகத்திலே எவ்வளவு அன்பு, நமக்காக இரத்தம் வடிகிற ஒரு நெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவை அவர் திரும்பி பார்த்தார், பேதுரு மனம் கசந்து அழுதானே, அதை போல நாமும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரே, எனக்காக நீர் எவ்வளோ நன்மைகளை செய்திருந்தோம், எந்தெந்த காரியங்களிலே நான் உமக்கு விரோதமாய் உமக்கு பிரியமில்லாததை செய்திருக்கிறேனோ எல்லாவற்றையும் எனக்கு மன்னியும் அப்பா என்று சொல்லி கேட்போமா? அவர் நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்திலே தூக்கி போடுகிறவர், முதுகுக்கு பின்பாக போடுகிற தேவன், நம்மை குத்தி காட்டுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை மன்னித்து நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன். அவர் மன்னிப்பதிலே வள்ளல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை போக்கவே கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தாரே, அதை நாம் பாடி அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். தாய் என்னை மறந்தாலோ, தந்தை என்னை மறந்தாலோ, உற்றார் என்னை மறந்தாலோ, அவர் மறக்காத நேசர். ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன். தாயும் தகப்பனும் கைவிட்டாலோ கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெற்றோருக்கு நாம் அறியப்படும் முன்னமே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவருடைய கரங்கள் நம்மை சுமந்து இருக்கிறது. நம்மை அப்பொழுதே அவர் தெரிந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை போக்கவே சாபத்தை நீக்கவே இந்த உலகத்திற்கு வந்த தேவன். ஹல்லேலூயா. பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. நான்
மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். காரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. தங்கத்தை நம்மிடத்தில் கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, அவர் நம்முடைய இருதயத்தை கேட்கிற தேவன். முழு இருதயத்தோடும் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுவேன் கர்த்தாவே என்று சொல்லி என்னுடைய இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு மனதோடு வந்து உதவி செய்தவர்கள் தெபோராளின் நாட்களிலே மன உற்சாகத்தோடு முழு மனது willingly they came என்றுதான் அந்த தெபோராள் பாடுகிறாள். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடும் தேடுவீர்களானால் என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள், பாரங்கள், என்னென்ன இருக்கிறதோ முறுமுறுப்புகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்ட ஆண்டவரே, நான் உண்மையாய் உம்மை நேசிக்கிறேன், நீர் எனக்கு போதுமானவர், நீர் என் தலைவர், நீர் என் தமையன், நீர் என் மேய்ப்பர், நீர் என்னை ஆதரிக்கிறவர், நீர் என்னை சேர்த்துக் கொள்ளுகிறவர், நீர் என்னை அரவணைக்கிறவர். ஹல்லேலூயா. என்னை ஆறுதல் செய்கிற தேவன் நீர் ஒருவர் தான் கர்த்தாவே. எருசலேமை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலே வார்த்தையை அனுப்பின தேவன், நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து எங்களை தூக்கி சுமக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. உமக்காக வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உம்முடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் இருதயத்தையோ எங்கள் சரீரத்தையோ எங்கள் ஆவி ஆத்துமாவையும் உம்முடைய சமூகத்திலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை கர்த்தாவே. அந்த புத்தியுள்ள ஆராதனையை செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராக. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிற தேவாதி தேவனே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிறவரே, என்னை ஒருபோதும் கலங்க விட மாட்டீர், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர். கரம் பிடித்து நடத்துவார், கண் மலையின் மேல் நிறுத்துவார். அதற்காக தான் எங்கள் கரங்களை நீர் பிடித்திருக்கிறீர் கர்த்தாவே. நீர் அற்புதமான தேவர், நீர் அதிசயமான தேவர், எங்களை அழைத்த தேவன், நீர் உண்மை உள்ளவர், நீர் ஒருபோதும் எங்களை புறம்பே தள்ளுவது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தேவனை சொந்தமாக கொண்டிருக்கிறோமே, அதற்காக மனம் திறந்து வாய் திறந்த தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஐ வர்ஷிப் யூ லார்ட், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உமக்கு முன்பாக தாழ விழுந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறேன் கர்த்தாவே என்று நம்மை நாமே அர்ப்பணிப்போமாக. நானும் என் வீட்டாருமோ வென்றால் உம்மையே நேசிப்போம், உம்மையே சேவிப்போம், உமக்காக வாழுவோம். நீர்தான் எங்கள் குல தெய்வம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். சந்ததி சந்ததியா எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர். எங்கள் சந்ததியின் மேல் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை அழைத்தது இந்த உலகத்திலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்துல நான் நிலைத்திருப்பேன் கர்த்தாவே. எல்லாம் சொல்லலாமா வாய்களை திறந்து? எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன்.
எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த அடியை நாம் பாடலாமா? எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த உலகத்தின் காரியங்கள் என்னை தடை பண்ண முடியாது. வாய் திறந்து சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் வாழ்க்கையெல்லாம் அதுதான் என் ஆசை என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? அவர் வருகை நாளை எதிர்பார்த்து நாம் அவரையே நோக்கி கொண்டு இருப்போம். அவர் நம்மை செவ்வையான பாதையிலே வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பும் பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையானவர் ஒரு விஷயம் நோக்கி பார்க்கிறோம். அடஸ்பா நல்லவர், வல்லவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அடஸ்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரையும் ஸ்தோத்திரம். அடஸ்பா தூயாது தூயவரையும் ஸ்தோத்திரம். அடஸ்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் சிங்காசனமாக பூமியை பாதபடியாக கொண்டவரையும் ஸ்தோத்திரம். அடஸ்பா பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ள தேவனையும் ஸ்தோத்திரம். அடஸ்பா நான் பரிசுத்தர் ஆகியா நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னவரையும் ஸ்தோத்திரம். அடஸ்பா ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. அண்டஸ்பா வியாதியில் விடுதலை தருகிற தேவனையும் ஸ்தோத்திரம். அண்டஸ்பா அன்பின் தேவனையும் ஸ்தோத்திரம். அண்டவரே ஆராதனையின் தேவனையும் ஸ்தோத்திரம். அண்டஸ்பா ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. அண்டஸ்பா இந்த வேலையில கூட அண்டஸ்பா ஒரு உண்மை நோக்கி பார்க்கிறோம். அண்டஸ்பா வியாதியில் வேதனைப்படுகிற ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அண்டஸ்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய பலவீனத்திலும் பலன் பூர்ணமாக விளங்கட்டும். அண்டஸ்பா ஹல்லேலூயா. அண்டஸ்பா ஒவ்வொருவரையும் பலத்தால் இடை கட்டிக் கொள்ளும். அண்டஸ்பா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அண்டஸ்பா விசேஷ விதமாக அண்டஸ்பா உடைய இயேசு கிறிஸ்துவின் நேரப்பட்ட ரத்தத்தை அண்டஸ்பா ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறோம். அண்டஸ்பா ஒவ்வொரு பரிபூர்ண சுகம் பெறட்டும். அண்டஸ்பா ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. அண்டஸ்பா விசேஷமாக ஸ்தோத்திரம். அண்டஸ்பா பத்மா சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அண்டஸ்பா ஹல்லேலூயா. நடந்த ஆபரேஷன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். அண்டஸ்பா எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்க. அண்டஸ்பா ஹல்லேலூயா. அவர்களை பலத்தால் இடைக்கொட்டி அண்டஸ்பா மீண்டும் அண்டஸ்பா சபைக்கு கொண்டு வாங்க. அண்டஸ்பா ஹல்லேலூயா. நன்றி. அண்டஸ்பா ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல அண்டஸ்பா செல்வம் பிரதரும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிற அண்டஸ்பா அந்த விரல் பகுதியில் இருக்க எல்லா காயங்களும் மாறட்டும். அண்டஸ்பா பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். அண்டஸ்பா மீண்டும் அண்டஸ்பா நல்லபடியாக வேலைக்கு செல்ல கிருபை பாராட்டும். அண்டஸ்பா ஹல்லேலூயா. அவருடைய தேவைகளை சந்தியும் எந்த ஒரு குறையில்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும். அண்டஸ்பா நன்றி, நன்றி. அண்டஸ்பா ஹல்லேலூயா. ஒரு அண்டஸ்பா ஜேவியர் பிரதர் கூட கரங்களில் ஒப்பு கொடுக்கிற அண்டஸ்பா எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்க. அண்டஸ்பா இந்த மூச்சு விடுகிற பகுதி எல்லாம் அண்டஸ்பா பரிபூர்ண சுகம் பெறட்டும். அண்டஸ்பா நல்ல அண்டஸ்பா இயல்பான மூச்சு விட கிருபை பாராட்டும். அண்டஸ்பா ஹல்லேலூயா. அண்டஸ்பா அவரை அண்டஸ்பா ஒரு சபைக்கு கொண்டு வாங்க. அண்டஸ்பா ஹல்லேலூயா. அந்த
ஹalleluya ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே இன்னும் யாரெல்லாம் பலவீனங்களோ இருக்காங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரத்தால் ஒவ்வொருவரையும் தாங்கும் தப்புவியும் ஆண்டவரே ஹalleluya நன்றி ஆண்டவரே நீர் இம்மட்டும் காத்த எபினேசர் ஆண்டவரே இனிமேலும் காக்க வல்லவராய் இருப்ப தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya நன்றி நன்றி நீர் யெகோவா ரஃபா ஆண்டவரே சுகம் தருகிற தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நல்ல பலத்தாலும் சுகத்தால் இடைபெற்று ஆண்டவரே ஹalleluya நன்றி நன்றி ஆண்டவரே ஹalleluya அடிமட்டல் ஆண்டவரே தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறான் ஆண்டவரே ஹalleluya தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறுன்னு சொன்னீங்க ஆண்டவரே வார்த்தையின்படி ஆண்டவரே தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறான் ஆண்டவரே தேச தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்பு ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஞானத்தை அறிவை கட்டளையிடும் ஆண்டவரே ஹalleluya எங்கள் சித்தமல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே ஹalleluya நன்றி நன்றி ஆண்டவரே ஹalleluya நன்றி நன்றி ஆண்டவரே மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவரே வரப்போ செய்திகளை கூட கரங்களில் ஒப்பு கொடுக்கிற செய்தி கொடுக்கும்போது தாசனை மறுத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே ஹalleluya இந்த ஆன்லைன் பேர் காண்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற மன்னாவை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஹalleluya கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய 4வது வாரத்திலும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக அன்றைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். லூக்கா என்ற சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 4:18-19. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுமுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபையை தாரும். உடைய வேதத்தின் நேசங்களை காண்படி கண்களை திறந்தருளும். உண்மைக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும் ஆஸ்வதியும் வியாதியாய் இந்த ஆராதனை கலந்து கொள்கிறவர்களுக்கு சுகத்தை கட்டிடும். பலவீனங்களை மாற்றி பலத்தால் அடைக்கட்டும். வேதனை நீங்கி சுகமாயிருக்க உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். அந்த காலத்தில் நமக்கு இருக்கிற மாதிரி பைபிள் கிடையாது. பைபிள்லாம் சுருளில் இருக்கும். அந்த சுருளை நீட்டி அதை வாசித்து மறுபடியும் சுருட்டி அதை கட்டி அந்த சுருள்களை வைத்து ஜெபாலயத்திலே அல்லது தேவாலயத்திலே பத்திரமாய் பாதுகாத்து வைக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம எல்லார் கையிலும் பைபிள் இருக்குது. ஆனால் அன்றைக்கு அங்கே மட்டும்தான் பைபிளை வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அவர் வாசித்தார். புஸ்தகத்தை, எந்த புஸ்தகத்தை? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தை அவர் எடுத்து வாசித்தார். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் வாசின்னு சொன்னால் அதிலும் இதே வசனங்கள் அங்கு வருகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். இயேசு கிறிஸ்து அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசித்திருக்கிறார் என்று சொன்னால், இதை ஏற்கனவே பைபிளை என்ன செய்திருப்பார்? இயேசு அவர் வாசித்திருப்பார். 30 வயது வரைக்கும் அவர் வீட்டில் அவர் இருந்தவர், பெற்றோருக்கு அடங்கி நடந்தவர். அந்த சமயத்தில் வேதத்தை அவர் கண்டிப்பாக பைபிளை அவர் வாசித்திருப்பார். இங்கே பார்க்கும்பொழுது இந்த செய்தியினுடைய தலைப்பு வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் அஸ். நம்மிடத்திலிருந்து தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர். இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அதே அபிஷேகம் இன்றைக்கு நம்மேலும் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றவாளனை அனுப்பின்னு சொல்லுகிறார். அபிஷேகம் பண்ணுகிறவர் அபிஷேகம் பண்ணப்படுகிற இடத்தில் சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். உலகத்தில் பார்க்கும்போது நம்ம ஓட்டு போடுறோம்.
நம்ம ஓட்டை போடுறோம், ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வாங்கி ஜெயித்தவர்கள் அவங்களிடத்துல நாம் சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம். நமக்கு சாதகமாக எல்லாவற்றையும் அவங்க செய்யணும், நமக்கு சில சலுகைகளை கொடுக்கணும், இப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே போல் கல்யாணம் பண்ணும்போது மணமகள் இடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்குறாரு. இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறோம், டெய்லி நல்லா சாப்பாடு போடும், நல்லா காஃபி போட்டு கொடுக்கும், நல்லா நம்மளை கவனிக்கும், வெந்நி வச்சு குளிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணும், நம்ம உடம்பு சில சமயத்தில் வந்து நம்மளை நல்லா அரவணைப்பாக கவனிப்பாங்க. அப்படிலாம் நினச்சி தான் மாப்பிள்ளை என்ன செய்கிறார், கல்யாணம் பண்ணுறத பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை ஒரு கதையில் சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து பிளாக் ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பான், கோட்லாம் போட்டுட்டு. ஏன்னா அவருடைய பேச்சுலர் லைஃப் முடிஞ்சு போச்சு, அதனால் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் துக்கம்தான், நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அதனால கோட்டு போடுவாங்க. மனைவி வந்து ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, வெள்ளை கலரில் ஃப்ராக்லாம் போடுறத பார்க்குறோம்ல, சுத்துறோம். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது மற்றவர்கள் நம்ம இடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி தேவனும் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறதுனால நம்ம இடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஒரு இன்டர்வியூவில் கலெக்டர் வேலைக்காக ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு வர சொல்லி ஒருத்தர் அவரை வந்து உட்கார வச்சு இன்டர்வியூ கேட்குறாங்க. அப்போது திடீர்னு அந்த இன்டர்வியூ நடத்துகிறவர் திடீர்னு அந்த கலெக்டராக செலக்ட் பண்ண போகிற அவரை பார்த்து பின்னாடி இருந்த பிளாக் போர்டை தொடங்கினான். வந்து அவர் தொடச்சான். ரொம்ப அழுக்காக இருக்குது, அந்த இதெல்லாம் க்ளீனாக இருக்குல்ல, கொஞ்சம் தண்ணி போட்டு கழுவணும். உடனே தண்ணி எடுத்து வந்து கழுவினான். உடனே அவர் சொல்லிட்டானா, நீ ஐஏஎஸ் கலெக்டருக்கு நீ லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா அவர் டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, அவர் இன்டர்வியூ வச்சுருந்த அந்த டேபிள் மேலேயே ஒரு காலிங் பெல் இருந்துச்சான். கலெக்டர் வேலையை என்னன்னா அடுத்தவனை வேலை வாங்கிறது தான். ஸோ பெல் அழுத்தி போர்டை தொடங்கி அவர் சொல்லியிருக்கணும், யாராவது வந்திருப்பாங்க ஆர்டர் இல்லைங்க யாராவது. அதுதான் கலெக்டர் வேலை. கலெக்டரே போய் எல்லாத்தையும் வேலையும் செஞ்சுட்டு அதுக்கு எதுக்கு நமக்கு கலெக்டர் அப்படின்னு சொல்லி அவரை செலக்ட் பண்ணாமல் போயிட்டாங்க. ஸோ இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்துல ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து அந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், அபிஷேகத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு அதிகாரம், வல்லமை, ஆளுகையை கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷரை பரலோகம் வந்து கனம் பண்ணுகிறது, தேவ தூதர்கள் கனம் பண்ணுகிறார்கள், சாத்தான் பயந்து நடுங்குகிறான். அபிஷேகம் ஒன்றுதான் நம்மை உலக மக்களுக்கும் நம் மனுஷருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பித்து நம்மை வேறு பிரிக்கிறது. அவர்களை பார்க்கிலும் நாம் விசேஷமுள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் சொல்லி சொல்லப்படுகிறது. அபிஷேகம் நமக்கு போதனை செய்யும் சொல்லப்படுகிறது. சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவோம். பெற்ற அபிஷேகத்தை நாம் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வருஷத்துல லூக்கா 4:14 பார்ப்போம். ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று அப்படின்னு சொல்லப்படும். கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தினாலே இயேசு அவர் ஊழியம் செய்தனாலே அவருக்கு பெயர் புகழ் எல்லாம் வந்ததை பார்க்கின்றோம். ஸோ தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் சொன்னால், முதலாவது நாம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை ஏன் நாம் பிரசங்கிக்க வேண்டும், அதுதான் அபிஷேகத்தினுடைய முக்கிய நோக்கம். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரர்கள், சிறுமைப்பட்டவர்கள், 2 வார்த்தை இதில் வருவதை பார்க்கிறோம். யார் தரித்திரர்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறாதவர்கள் எல்லாம் தரித்திரங்க தான். எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், அவன் கோடீஸ்வரன் இருந்தாலும், உலக பணக்கார ரேட்ல முதல் ஆள், 2வது ஆள், 3வது ஆள் இருந்தாலும் அவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாதவங்க, அவங்க தரித்திரங்க தான். கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை புரிந்து கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வருஷத்துல 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வருஷத்துல பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது 2 Corinthians chapter 8 verse 9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ம். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உங்கள் நிமித்தம் தரித்திரான. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! நம்ம பணக்காரங்களா ஆகும்படியாக, நம்ம ஐஸ்வர்யங்களா ஆகும்படியாக, ஆவிக்கிற ஜீவித்தில் ஐஸ்வர்யங்களா இருப்பதற்கு இயேசு அவர் தரித்திரரானார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். பூமி மது நிறைவு அவருடையது, வெள்ளியும் புண்ணும் அவருடையது. ஆனால் அவர் நமக்காக தரித்திரரானார். அதனால தான் அவர் பிறந்த இடம் மாட்டு கொட்டகையிலையா முன்னணியில பிறகு. நீங்கள் ஒருவேளை உலக பிரகாரமாய் பெரிய செல்வந்தர்களாய் இல்லாமல் இருக்கலாம், போதுமான பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களாக தெய்வீக சந்தோஷம், தேவ சமாதானம், நித்திய ஜீவன், ஆவியின் வரங்கள், கனி போன்ற இவைகள் எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறதால, இந்த மேன்மையான காரியங்கள் இருப்பதால் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். உங்களுக்கு இவைகள் எல்லாற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களுமாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாயும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். தரித்திரர் எனப்பட்டாலும் மற்றவர்களை நாம் ஐஸ்வர்யர்களாக மாற்றுகிறோம். நாம் ஜெபிக்கும்போது மற்றவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், ஜெபிக்கும்போது மற்றவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே நாம் மற்றவர்கள் தரித்திரராக இருந்தாலும் ஐஸ்வர்யவான்களாக மற்றவர்களை மாற்றுகிறோம். ஒரு முறை ஒரு ஆங்கில பைபிள் எடுத்து நான் வாசிக்க எடுத்தா அதில் நீதிமொழிகள் பகுதியில் இருக்கு, ஒன்றுமில்லாமல் தன்னை செல்வந்தனாக பாராட்டுகிறவன் உண்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா என் மகன் டேடின்னு போட்டிருந்தான். திரளான ஐஸ்வர்ய செல்வம் இருந்தும் தன்னை ஒன்றுமில்லாமல் காட்டிக்கொள்கிறதும் அது அவர் சோழர் அங்கிள் அப்படின்னு எழுதிச்சிருந்தேன். சோத்திரம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மைதான் அது. சோத்திரம் எவ்வளோ வசதியாளர்கள் ஒன்றுமில்லாமல் இருப்பதை போல் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பெரிய பந்தாவாக பெருசாக பணக்கார போல் நம்ம காட்டிக்கொள்கிறோம். சரி, சோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஐஸ்வரனாக்கும் பொருட்டு அவர் தரித்திரராய் மாறினார். நிச்சயம் எத்தனையோ ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில சோத்திரம் வாழ்க்கையில் மிகவும் தாழ்மையான நிலைமையில, ஏழ்மையான நிலைமையில, ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் முடிவில் பார்க்கும்பொழுது சம்பூர்ணமாய் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். பல மடங்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எலிசாவுடைய கௌரவத்தை பாருங்க. அவருக்கு இரட்டிப்பான ஆவியுடைய வரம் இருந்தது. சீரிய தேச தளபதியான நாகமான் அவனை போய் யோர்தானிலே நீ 7 தரம் மூழ்கினால் சுகம் பெறுவாய் என்று சொல்லி சொன்னார். சுகமானதற்கு அவனுடைய கையிலிருந்து எந்த காணிக்கையும் அவர் வாங்கவில்லை. ஆனால் இந்த நாகமான் தன் ஊரிலிருந்து தீர்க்கதரிசிக்கு கொடுக்க வைத்திருந்த 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் பொன், நிறை பொன், மாற்று வஸ்திரங்கள் வேண்டாம் என்று அவர் மறுத்துவிட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பணத்துக்காக நாம் ஊழியம் செய்கிறோம்ல. பணம் என்பது ஊழியத்துக்கு தேவைதான். ஆனால் நாம் பணத்துக்கு பின்னால் போகிறோம்ல, பணம் நம்மை தேடி வரும். தரித்திரரை ஐஸ்வர்யங்களாகும்படி ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எலிசாவுக்கு இவ்வளோ கிடைச்சா அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். தீர்க்கதரிசி புத்திரர்களுக்கு பெரிய இடத்தெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணியிருக்கலாம். அவனுக்கு தேவைதான் பணம். ஆனாலும் அவனிடத்தில் அவன் வாங்கவில்லை. இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் நாம் கொடுக்கிறோம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வருஷத்துல தானியேலை ஒரு நாள் பெல்ஷாத்சார் ராஜா அழைத்து சுவரில் எழுதப்பட்ட இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கும் உன்னால் கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். அதற்கு தானியேல், உம்முடைய வெகுமானங்கள் உம்மோடு கூட இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும் என்று சொல்லி இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் சொன்னான். தானியேல் தனக்கு பெற்ற வரத்தை வெளிப்படுத்துவதற்கு அவன் பணம் வாங்க எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சோத்திரம் அவனுடைய மனப்பான்மையை பாருங்கள்.
ஸோ நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரருக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ரெண்டாவது, நறுங்குண்ட இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு அவர்களை நாம் குணமாக்க வேண்டும் சொல்லப்பட்டது. அபிஷேகத்தினுடைய இரண்டாவது எதிர்பார்ப்பு, நறுங்குண்ட இருதயத்தை நாம் குணமாக்க வேண்டும், நொறுங்குண்ட ஆவியில் உள்ளவர்களை நாம் தேற்ற வேண்டும். அநேக மக்கள் இன்றைக்கு உலகத்திலே உள்ளத்திலே காயங்களோடும் அவர்கள் வாழ்க்கையிலே அனுபவித்த துரோகங்களோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்ம வியாகுலத்தை உலக மருத்துவர்களால் குணமாக்க முடியாது. சரீரத்தினுடைய வியாதிகளுக்கு மருந்து கொடுக்கலாம். ஆத்ம வியாகுலத்தை யார் குணமாக்க முடியும்? தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நம்முடைய ஆத்மாவிலே தெய்வீக சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். அதற்காகவே தம்முடைய ஆத்மாவை அவர் மரணத்தில் ஊற்றினார் என்று இயேசு 53:12 நாம் பார்க்கிறோம். ஆண்டு தேவன் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவனை மரணத்திலே நமக்காக ஊற்றினார். 38 வருஷம் பெதஸ்தா குளத்தின் அருகில் சுகமில்லாமல் படுத்து கிடந்த திமிர்வாரக்காரன் நோக்கி இயேசு பார்த்தார். அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனை அனுப்பினார். வியாதியோடும் அசுத்த ஆவியின் போராட்டத்தோடும் கண்ணீரோடும் அந்த ஒவ்வொருவரையும் அவர் ஆறுதல் படுத்தினார், தேற்றினார், குணமாக்கினார், அசுத்த ஆவிகளை விரட்டினார். இன்றைக்கு உங்களை அபிஷேகம் பண்ணி அவர் செய்த கிரியைகளை நீங்களும் செய்யும்படி இன்றைக்கு உங்களிடத்தில் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது, சிறைப்பட்டவர்களுக்கு நாம் விடுதலை அளிக்க வேண்டும். இன்றைக்கு சிறைப்பட்டவர்களும் உடனே ஜெயில் மினிஸ்ட்ரிக்கு நம்ம போயிடணும் இல்லை. இன்றைக்கு அதை விட பயங்கரமாய் உலகத்திலே மக்கள் பாவத்தினாலே சாபத்தினாலே அநேகர் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. அவங்களாம் பிடிச்சி ஜெயிலில் போனோம்னா ஜெயிலில் நமக்கு போதாது. இன்றைக்கு அது மட்டும் இல்லை, செய்வினைகள், பில்லிசூனியம் அநேகரை சிறைப்படுத்தி இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், குடிப்பழக்க ஆவிகள் அநேகரை சிறைப்படுத்தி அடிமைத்தனத்துக்குள் வைத்திருக்கிறது. சுவிசேஷம் பாவம், சாபம், நோய், வியாதி, சத்துருடைய பிடியிலிருந்து விடுதலையை கொண்டு வருகிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடத்திலே ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகுது நாம் பார்க்கின்றோம். மேலும் உளையான பாவ சேற்றிலிருந்தும் பாதாளத்தின் வல்லமையிலிருந்தும் நித்திய அக்கினியின் நியாயத்தீர்ப்பிலிருந்து ஒரு மனிதனை விடுவித்து வெளியே கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷங்களில் எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் மோசேயை எழுப்பினார், மோசேயை அபிஷேகம் பண்ணினார், வாக்கு தத்தங்களை கொடுத்தார். தேவன் எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள அவர்களை கொண்டு வந்து சேர்த்ததை பார்க்கின்றோம். சிறைப்பட்டவர்களை நாம் விடுதலையாக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் பரிந்து பேசி நாம் செபிக்க வேண்டும். நான்காவதாக, குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தணும். எழுத்தின்படி மாற்றுத்திறனாளிகள் உண்டு, ஆவிக்குரிய கண் தெரியாத அவர்களும் உண்டு. நித்திய ஜீவனையும் பரலோக ராஜ்யத்தையும் அறியாதவர்கள் தான் கண் தெரியாதவர்கள். யூதர்கள் இயேசு எதற்காக வந்தார் என்பதையே அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அவருக்கு சொந்தமான ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு எம்மாவூருக்கு போய் கொண்டிருந்த சிஷ்யர்கள் இயேசுவை அறியாமல் போனார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை மகதலேனா மரியாள் தோட்டக்காரர் என்று அவள் எண்ணினார். சங்கீதம் 119:18 பார்க்கும்பொழுது, தாவீது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று அவர் செபிக்கின்றார். 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கினான் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறதை பார்க்கிறோம். 146 சங்கீதம் 8-9 குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். குருடர்களுக்கு பார்வையை நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவித்திலே குருட்டாட்டம் பிடித்திருக்கிற அநேக மக்கள் அவர்களுடைய கண்கள் திறக்கும்படி, அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் கொடுக்கும்படி நாம் பாரத்தோடு கூட நாம் செபிக்க வேண்டும். கடைசியாக பார்க்கும்பொழுது, அனுக்கிரக வருஷத்தை நாம் பிரசித்தப்படுத்த. பழைய ஏற்பாட்டிலே யூபிலி ஆண்டு என்று சொல்கிறார்கள்.
49 வருடங்களுக்கு பின்பு 50வது ஆண்டு, அது யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு எல்லா அடிமைத்தனங்களுக்கும் ஒரு விடுதலை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இதுவரை கடன்பட்ட கடன்காரர்கள் கடனை அந்த ஆண்டிலே செலுத்த வேண்டியதில்லை, அதோடு முடிவடையதில்லை. மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். அடகு வைக்கப்பட்ட பொருள்கள் இலவசமாக மீட்கப்படுகிறது. ஆகவே அடிமைகள் அந்த ஆண்டிற்காக மகிழ்ச்சியோடு கூட காத்திருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஆண்டு இருக்கிறது, மகிழ்ச்சியான நேரம் இருக்கிறது. அதாவது கர்த்தருடைய வருகையின் நாள். அது மிக முக்கியமான நாள். அன்றைக்கு நாம் கண்ணீரையும் கவலையும் கர்த்தர் மாற்றி போட்டு நமக்கு முடிவு உண்டாக்குகிற தேவன். அவர் சீக்கிரம் வரப்போகிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இயேசு தாமே தம்முடைய ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பார்னு சொல்லப்படுறது. இனி அழுகை இல்லைன்னு சொல்லி, கண்ணீர் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறார். நித்தியமாய் 1000 வருடங்கள் ஆண்டோடு கூட இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க நாம் எப்பொழுதும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்றைக்கு வருவார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அவருடைய வருகை இருக்குமோ என்று அந்த பயத்தோடு கூட ஒவ்வொரு நாள் நாம் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, நம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தியிருக்கிற தேவன், தொடர்ந்து நீர் வரப்போகிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். நம்முடைய வரைக்கென்று எங்கள் சபையை, எங்கள் மக்களை ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து கர்த்தாவை நீர் காத்துக்கொள்வீராக. வழுவாதபடி முறை காக்கிறவரும் நம்முடைய மகிமுள்ள சன்னிதானத்திலே மாசற்றலுமாய் எங்களை நிறுத்தக்கூடிய வல்லமுள்ள தேவனே, உமக்கே சபையின் மூலமாய் சதா காலம் கனவும் புகழ்ச்சியும் உண்டாகும் செபிக்கிறோம். ஒவ்வொரு தேவையை சொந்தியும், வியாதிகளை குணமாக்கும், கட்டுண்டவர்களை விடலையாக்கும், சிறைப்பட்டவர்களை விடலையாக்கும். அன்றொரு பிரகாசம் நம் மனக்கங்களை கட்டிடும். நம்முடைய வரைக்கின்ற ஆயத்தமாக இருக்க உதவி செய்யும். உமக்கே மகிமை தருவோம். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்வெளிப்படுத்தாம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, சிறு சகலபலம் வருவாதை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அழைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவருடைய வருகை மட்டும்